அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்பிஎல் மேத்தமெட்டிக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி 2021 நடந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் இந்த எக்ஸாமில் இருக்கிற அளவியல் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாமுக்குரிய கொஷின் பேப்பர் கோட் நம்பர் GSHA-21. இது 17/4/2021 நடந்துச்சு. இந்த எக்ஸாமுக்குரிய போன வீடியோக்கள் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். 90வது சம். 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஓர் உலோகப் பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகளாக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளை எப்பவுமே உருக்கி வேற ஒரு பொருளாக மாற்றுறாங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கன அளவு தான் கண்டுபிடிக்கணும். 2 பொருளுக்குரிய கன அளவு கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ இதில் ரெண்டுமே என்னது? உலோக பந்து தான். முதலும் உலோக பந்து தான். அதை உரிக்கணும்னு என்ன தான் பண்ண போகிறாங்க? பந்துகளாக. அப்போ அதுவும் பந்து தான். அப்போ அதுவும் என்ன வடிவம்னா கோள வடிவம். ரெண்டுமே கோள வடிவம். அப்போ இங்கே கோள வடிவத்துக்குரிய கன அளவுக்குரிய ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். அதுக்குரிய ஃபார்முலா என்னது? 4/3 πr³. சரியா? இப்போ இந்த என்ன செய்வோம்? பெரிய உலோக பந்து கன அளவு இருக்கு இல்லையா, அதுலேருந்து இந்த சின்ன உலோக பந்தோட கன அளவை நம்ம என்ன செய்யணும்? வகுக்கணும். அதனால தான் மேலே 4/3 πr³ போட்டிருக்கேன். கீழே அதே மாதிரியே சின்னதுக்கு வந்து அதே மாதிரி 4/3 πr³. இது சின்ன உலோகத்துக்குரிய அந்த உலோக பந்துக்குரிய கன அளவு. புரியுது அந்த வித்தியாசம் போட்டிருக்கிறது? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4/3 கேன்சல் ஆயிரும், பை கேன்சல் ஆயிரும். மேலே இருக்க r⁻3 கீழே இருக்க r⁻3. இப்போ அதுக்கு மட்டும் நம்ம வேல்யூ போட்டால் போதும். மேலே பெரிய உலோகத்துக்கு ஆரத்துடைய அளவு எவ்வளவு? 16 சென்டிமீட்டர். இப்போ இதில் இதுவும் முக்கியம், ரெண்டுமே சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, பெருசுக்கும் சரி சிறுசுக்கும் சரி. அதனால நம்ம இதை டைரெக்டாக போட்டுடலாம். ஒருவேளை இதில் ஒரு இடத்துல சென்டிமீட்டர், இன்னொரு இடத்துல வேறு மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? ஒரே யூனிட்டாக மாற்றிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? இப்போ இங்கே 16 × 16 × 16. கீழே அதே மாதிரியே 2 × 2 × 2. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 2 8 2 16. இது 2 4 8. அப்போ 2 16 16. மொத்தம் 16 பெருக்கிக்கோங்க. அது என்ன வரும்? 256ன்னு வரும். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, அதை உட்காந்து பெருக்கிக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ அதை 2ஆல் பெருக்கணும்னா 2 12, மிச்சம் 1, 2 10 1 11, மிச்சம் 1 2 4 1 5. இப்போ 512 அளவு இது இத்தனை பந்துகள் நமக்கு கிடைக்கும். இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 91வது கணக்கு. ஒரு கோளம், உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றின் ஆரங்கள் சமம். அதாவது மொத்தம் 3 பொருள் கொடுத்துருக்காங்க, கோளம், உருளை, கூம்பு. இது 3உடைய ஆரமே சமமாக. அடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னா, கூம்பு மற்றும் உருளையின் உயரங்கள் ஆரத்திற்கு சமம். அப்போ அதோடைய கூம்புக்கும் உருளைக்கு, ஏன்னா கோலத்துக்கு உயரம்ன்றது வராது, இந்த கூம்புக்கும் உருளைக்கு வரும். இது ரெண்டுடைய உயரமும் எதுக்கு சமமாக இருக்கான்? ஆரத்திற்கு சமமாக இருக்கான். அப்போ எல்லாமே மதிப்புகள் சமமாக இருக்குது. எனில் அவற்றின் என்ன கேட்டிருக்காங்க? வலைப்பரப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இதில் படம் வரைஞ்சுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். இப்போ இது கோலம்னு பார்த்தீங்கன்னா அது வட்ட மாதிரி தானே இருக்கும். அப்போ இதோடைய இது ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்து உருளை பாருங்களேன். ஏன்னா 2வது உருளை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உருளை தான் வரும். இதோடைய அளவு எவ்வளவு? 6 கொடுத்துருக்காங்க. இந்த உயரம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஹைட்னு சொல்லுவோம். ஆனால் இதுவும் எவ்வளவா? ஆரத்திற்கு ஈக்குவலாக இருக்கான். சரியா? அடுத்து கூம்பு பாருங்கள். கூம்புங்கும்போது இங்கேருந்து இந்த இதுக்கு இது ஆர். அடுத்து உயரம்னா என்ன அர்த்தம்னா, இந்த மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உயரம். சரியா? இதுதான் என்னது? ஹைட்ஸ். இந்த ஹைட்ஸ் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இந்த ஹைட்ஸோட மதிப்பு 6ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சாய் உயரம் கிடையாது, செங்குத்து உயரம். உயரம்னு சொல்லிட்டு அது என்னது? செங்குத்து தான். இந்த உயரம் தான், இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிற மதிப்பு ஹைட்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். இந்த ஹைட்ஸோட மதிப்பு தான் 6ன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஆனால் கூம்பு இருக்கு இல்லையா, இந்த கூம்புடைய வலைப்பரப்புக்கு ஃபார்முலா இது பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்முலா என்னென்னா, வலைப்பரப்புக்குரிய ஃபார்முலா πrl. சரியா? ஆனால் நமக்கு கூம்பில் நமக்கு தெரிஞ்ச மதிப்பு என்னது? ஆரம் மிச்ச ரெண்டுக்கும் சமம்
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உயரம், இந்த ஹைட்ஸ் தான் என்ன கொடுத்துருக்காங்க, ஆரத்துக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்போ ஹைட்ஸுக்கு பதில் நம்ம என்ன போடுவோம், ஆறுன்னு போட்டுருவோம். ஆனால் இந்த எல்லை பற்றி சொல்லவே இல்லை. எல்லுங்கிறது என்னது, இந்த சாய் உயரம் எல்லுங்கிறது. இந்த எல்லை பற்றி நமக்கு இந்த கொஷினில் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது என்னது, வலைப்பரப்பு. அந்த வலைப்பரப்புக்கு நமக்கு என்ன தேவை, இந்த எல்லோட மதிப்பு தேவை. அப்போ நம்ம இந்த கிடச்சிருக்கிற மதிப்பு வச்சு நம்ம முதல் என்ன பண்ணணும், இந்த எல்லை கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து தான் இந்த விகிதத்தில் போட முடியும். புரியுதா? ஏன்னா அப்போ தான் இந்த கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த எல் கண்டுபிடிக்கணும்னா இது வந்து என்னது, செங்கோண முக்கோணமா. இப்போ செங்கோண முக்கோணம் போது என்ன ஃபார்முலா, பித்தாகரஸ் தேற்றத்தின்படி கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர். இந்த எல்லுங்கிறது என்னது, இந்த முக்கோணத்தை பொறுத்தளவு கர்ணம். அப்போ எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு போட்டுடலாமா. போட்டோம்னா ஆரம் ஸ்கொயர், உயரம் வந்து என்னது, ஹைட்ஸ். அப்போ ஹைட்ஸ் ஸ்கொயர். இந்த ஹைட்ஸுடைய மதிப்பும் என்னது, ஆரத்துக்கு ஈக்குவல். ஸோ அதனால் ஆர் ஸ்கொயர்னு போட்டுடலாம். சரியா? அப்போ இங்கே என்ன வரும், 2r ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு வரும். இந்த ஆரத்தை மட்டும் இப்போ நான் வெளியே எடுத்துட்டேன்னா r√2. இதுதான் என்னது, எல்லுடைய மதிப்பு. அப்போ எல்லுடைய மதிப்பு என்னதுன்னா r√2. சரியா? அப்போ எல் கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கோலம். கோலத்துடைய வலைப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா, இங்கே எழுதுகிறேன். இப்போ வலைபரப்புக்குரிய ஃபார்முலா என்னென்னா, கோலத்துக்கு வந்து 4πr ஸ்கொயர். சரியா? அடுத்தது உருளை. உருளையோட வலைபரப்பு ஃபார்முலா என்னென்னா 2πr(h). அடுத்து கூம்பு, அதுக்கு வலைபரப்பு ஃபார்முலா என்னது, πr(l). இப்போ இதுக்கு வரிசையாக மதிப்பை போடுவோம், அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுவோம். இதில் பையை மட்டும் கூட நான் கேன்சல் பண்ணிடுவேன். எல்லாத்துலேயும் பைய இருக்கனால பையை கேன்சல் பண்ணிட்டோம்னா 4, இங்கே வந்து ஆர் ஸ்கொயர், இங்கே 2 இன்ட்டு 6 அப்படியே வச்சுக்குவோம், பெருக்கல் இங்கே ஹைட்ஸுக்கு பதிலாகவும் 6. இப்போ ப்ராக்கெட் போட்டுக்கிடுவோம். இஸ்டு இங்கே வந்து ஆர், எல்லுக்கு பதிலாக என்ன போடணும், என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், r√2. ஸோ அதனால r√2. இது வந்து இன்ட்டு, சரி எக்ஸ்ன்னு நினச்சிக்கிறாருங்க. இப்போ இதில் இங்கே என்ன கிடைக்கும், 4r ஸ்கொயர், இங்கே வந்து 2r ஸ்கொயர், இங்கே வந்து என்ன வரும், √2r ஸ்கொயர். இந்த √2 வந்து 2க்கு மட்டும்தான், ஆருக்கு கிடையாது. இந்த ஆரையும் பிறக்கணும்னா r ஸ்கொயர். இப்போ இந்த மூணுலேயுமே என்ன இருக்குது, இந்த r ஸ்கொயர் இருக்கா. ஸோ அதை எல்லாத்தையும் காமனாக கேன்சல் பண்ணிடுவோம். சரியா? இப்போ இதுதான் ஆன்சரு. 4:2:√2 தான் ஆன்சர். ஆனால் இங்கே ஆப்ஷனில் அந்த மாதிரி கிடையாது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணணும். இங்கே √2 இருக்கிறதுனால இது என்ன பண்ணணும், √2 இருக்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுவோம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா, இப்போ இந்த 4 வந்து இப்போ இங்கே தனியாக எழுதுகிறேன். இப்போ இங்கே 4 பார்த்தீங்கன்னா எப்படி போடலாம்னா 2 × 2ன்னு போடலாம். இந்த ஒரு 2க்கு பதிலாக என்ன போடலாம், √2 × √2 அப்படின்னு போடலாமா. சரியா? ஏன்னா √2 பிறகுமே இந்த ரூட் கேன்சல் ஆகி வெறும் 2 மட்டும் இருக்கும். இப்போ இதை தான் நான் இங்கே போட போகிறேன். இந்த 2க்கு பதிலாக √2 × √2. புரியுதா இங்கே நான் எப்படி எழுதியிருக்கேன்னு. அப்போ 2 × √2 × √2, 4க்கு பதிலாக ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இஸ்டு இந்த 2க்கு பதிலாக √2 × √2, இது ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இஸ்டு √2. இப்போ இது மூணுலேயுமே எது காமனாக இருக்குது, இந்த √2 இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் இங்கே ஒரு ரூட்டு, இந்த ஒரு ரூட்டு, இந்த ஒரு ரூட்டு கேன்சல் பண்ணோம்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன இருக்கும், 2√2ன்னு இருக்கும். இஸ்டு இங்கே √2, இங்கே இஸ்டு 1. இப்போ இதுதான் என்னது ஆன்சர். இப்போ இதை வச்சு இப்போ ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே இருக்குது. இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். புரியுதா இந்த சம்? இதில் வந்து ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கடுத்து கடைசியாக கேன்சல் பண்ணுறதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேன்சல் பண்ணுங்கள். ஒரு 2 தடவை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.